ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரசூல் கெயின் மொபைல் இன்ஸ்டியூட். நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் மாஸ்டர் கோர்ஸ் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா வர மே 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி புக்கிங் 90% கம்ப்ளீட் ஆகிருச்சு. இன்னொரு 10% மட்டும்தான் இருக்குது. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லா இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் இந்த பேட்சில் என்னால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு உண்டான பேட்ச் புக்கிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்னியோ ஸ்கீமேட்டிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். போர்னியோ ஸ்கீமேட்டிக் பற்றி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே போர்னியோ ஸ்கீமேட்டிக் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த போர்னியோ ஸ்கீமேட்டிக்கில் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, இல்லை பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்டேட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, இல்லை ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை இதில் ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய போர்னியோ ஸ்கீமேட்டிக் புதுசாக நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்திருக்கு, என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்ததாக பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம போர்னியோ ஸ்கீமேட்டிக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா? ஆல்ரெடி நம்ம போர்னியோ ஸ்கீமேட்டிக் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். எதுக்காக இது ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான அப்டேட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே யூசர் நேம் பாஸ்வேர்டு கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே லாகின் கொடுத்து என்டர் கொடுத்து உள்ளே போயிடுவோம். ஓகேவா? இதுதான் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரில் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு யூசர் நேம் என்னன்னு தெரியல அப்படின்னு இந்த இடத்துல பாருங்கள், ஐ சிம்பிள் இருக்கு இல்லையா? இதை வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். யூசர் நேம் பாஸ்வேர்டு இது ரெண்டுமே ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. இதை காப்பி பண்ணி நீங்கள் முன்னாடி டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சீட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு இது ரெண்டுமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் லாகின் கொடுத்து நீங்கள் உள்ளே போக வேண்டாம். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, எப்பவும் போல் ரெகுலராக இது ஓப்பன் ஆகி ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? ஸோ நம்ம இதுக்குள்ளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம புதுசாக வந்து நம்ம போர்னியோ ஸ்கீமேட்டிக்கில் வந்திருக்கிற அப்டேட்டில் அது வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ இதை வந்து ஸ்கீமேட்டிக்கல் இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா போர்னியோ ஸ்கீமேட்டிக் டைப் பண்ணிக்குவோம். போர்னியோ ஸ்கீமேட்டிக் வந்து நம்ம இதில் ஓப்பன் பண்ணும். போர்னியோ ஸ்கீமேட்டிக்கில் இதில் தெரியுது இல்லைங்க, அது வெப்சைட் இருக்கு இல்லையா? இந்த வெப்சைட் இல்லை அப்படின்னு இது ப்ரைஸ்ன்னு இருக்குது. இது ப்ரைஸை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா போர்னியோ ஸ்கீமேட்டிக்கோடைய அஃபிஷியல் வெப்சைட் இங்கே ஷோ ஆகும், ஓகேங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுவோம். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 3ஆவது மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். இதுக்கு முன்னாடி எப்போ அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு 2024 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்து இந்த அப்டேட் வந்திருக்கு. இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 வெர்ஷனில் ஃபஸ்ட் இருக்கிற வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் சேவ்ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு சில இதில் டவுன்லோடுங்கிற வரும். ஸோ இதை வந்து நம்ம சேவ் கொடுத்துடலாம். இப்போ இதை டவுன்லோட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோடிங் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஆல்ரெடி நீங்கள் இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் டைமிங் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்நெட் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த ஃபுல் செட்டப் ஃபைல் நமக்கு டவுன்லோட் ஆயிருச்சு, தெரியுதுங்களா? ஸோ இந்த ஃபைல் வந்து நான் இதை எடுத்து டெஸ்க்டாப்பில் இங்கே ஓப்பன் வச்சுக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் செட்டப் ஃபைல் இருக்குது. உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிசியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆன்டிவைரஸ் ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இஎக்ஸி ஃபைலை வந்து வைரஸ்ன்னு நினச்சி அதை டெலீட் பண்ணி விட்ரும். அதனால் உங்கள்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிசியில் ஆன்டிவைரஸ் ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க, சரிங்களா? டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த EXE ஃபைலை ரன் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோல்டரை வந்து நம்ம
ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்குது இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸ் இந்த ஏரோ மார்க் இருக்குது, இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாங்குவேஜ் நிறைய இருக்குது. இந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா செலக்ட் ஆகிருக்கு, நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். ஓகே அப்படின்னு இதை நெக்ஸ்ட் மட்டும்தான் கொடுக்கணும், மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டாக எல்லா அப்டேட்டும் இதில் அப்டேட் ஆகிரும். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், திரும்பவும் பார்த்தீங்கன்னா நான் இதில் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். இது இன்ஸ்டால் ஆகிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொதல் வெர்ஷன் குயிக்காக எனக்கு 2-3 செகண்ட்லேயே இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிரும். பட் இப்போ புதுசாக நம்ம அப்டேட் வந்திருக்கு, இந்த அப்டேட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது கம்ப்ளீட்டாக அதுவே இன்ஸ்டால் ஆன வாட்டி நமக்கு ஃபினிஷிங் கேட்கும், அது ஃபினிஷிங் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கேட்குது, சக்ஸஸ்ஃபுல் இருந்துச்சு. இப்போ ஓகே கொடுத்தா அப்படின்னா அடுத்து டிரைவர், இதுக்கு சப்போர்ட்டிவான டிரைவர் எல்லாமே ப்ராப்பராக நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, இன்ஸ்டால் கேட்குதுங்களா, இதை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் மட்டும் கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டாக எல்லாமே இதில் இன்ஸ்டால் ஆயிரும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் இல்லை நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ப்ரௌசரில் யூஸ் பண்ணணும் அப்படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரீஸ்டார்ட் கேட்குது, நான் வந்து ரீஸ்டார்ட் லேட்டர்னு கொடுத்தேன். ஏன்னா இப்போ வீடியோ ரெக்கார்டிங் ஆகிட்டு ரீஸ்டார்ட் நவ் கொடுத்தேன், டோட்டலாக எல்லாமே ஆஃப் ஆகிட்டு ஆனவும் திரும்ப வீடியோ வந்து கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு புரியாது. ஸோ நான் இது வந்து லேட்டர்னு கொடுத்துறேன். அடுத்தது நமக்கு இந்த இன்ஸ்டால் வந்து உனக்கு கம்ப்ளீட் ஆகலை, இந்த இடத்துல இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா இதில் அப்டேட் ஆகுது. ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ராக் ஆகிட்டு ஒவ்வொன்றா நமக்கு கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. சரிங்களா, இது ஒரு ஃபைலில் 2 ஃபைலில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஃபைல் மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த இடத்துல ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். அப்போ ஃபினிஷ்னு கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். அதுக்கு அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்குது, புதுசாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது கொண்டு வந்திருக்காங்க, இது ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சரிங்களா, யாரும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியாது, இல்லை புதுசாக யாராவது வந்து ஸ்கீமேட்டிக் வாங்கியிருப்பீங்க, எக்ஸ்பைரி ஆகிருக்கும், அவங்க வந்து லாகின் பண்ணும்போது எந்த மாதிரி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ப்ராப்பராக நமக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கான்ஃபிகரன்ஸ் ஃபைல் எல்லாமே வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைமிங் எடுக்குது. நம்ம ஜஸ்ட் 1 டைம் 2 டைம் கிளிக் பண்ணோம், ஓகே ஆச்சு, கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லா ட்ரைவுமே எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைலுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்துலேருந்து இன்டர்நெட் மூலிமா டவுன்லோட் பண்ணி அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கிச்சு. சரிங்களா? இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷ்னு கேட்குது. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஃபினிஷ்னு கொடுத்துடலாம். இப்போ ஃபினிஷன் கொடுத்தா அப்படின்னா அடுத்தது நமக்கு போர்னியோ இது வந்து ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா? அது அதோட இன்டர்ஃபேஸ் எந்த மாதிரி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெல்கம் டு இன்ஸ்டாலிங் போர்னியோ ஸ்கீமாட்டிக்கோடைய இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. லாகின் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகணும். லாகின் பேஜ் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த வெர்ஷனும் சேம் இதே மாதிரி தான் டிலே ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா லாகின் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. பட் ஏதாவது முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸில் தெரியுது இமேஜ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் இதில் பாதி தான் தெரியும், பாதி மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்த பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல யூசர் நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? யூசர் நேம் ஆல்ரெடி நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்த என்னுடைய பாஸ்வேர்டை நான் இதில் லாகின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? என்னுடைய பாஸ்வேர்டு நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் இதை டைரெக்டாக நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். பட் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயமும் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிமெம்பர் மீன் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது. இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிடுங்க. சரிங்களா? டிக் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் லாகின் கொடுங்க. உங்களுக்கு லாகின் ஆகி ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் கொடுக்கும்போது நமக்கு கீழே தான் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. பேஜ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குயிக்காகவே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் நான். ஸ்க்ரீன் சைஸ் வந்து நம்ம பெருசு பண்ணிடுவோம். ஓகே, ஸ்க்ரீன் சைஸ் பெருசு பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து நமக்கு ஓப்பன், அதாவது எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்ஃபேஸில் என்ன இருந்துச்சோ சேம் அதே தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. தெரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு எதுவும் புதுசு இதில் வந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் தெரியல. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் என்ன ஏதுங்கிறது ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸில் ஒவ்வொன்றும் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம நேரத்தை கடத்த வேண்டாம். ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாலிங்லேயே பார்த்திங்கன்னா அதிகமான டைம் எடுத்துருச்சு. நம்ம டைரெக்டாக எடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதை ஆப்ஷன்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஃபோன் ரிப்பேரிங் டூல்ஸ். இதை கிளிக் பண்ணுவோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல கீழே வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கும், லோடிங் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பனே ஆகும். இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மொபைல் ஃபோன் சொல்யூஷன்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் சேம் அதே மாதிரி தான். இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே கொண்டுட்டு வரல. ஏன்னா நிறைய பிராண்டுடைய நேம்ஸ் இதெல்லாமே ஃபோல்டராக இருக்குது. இதில் ஒவ்வொரு பிராண்டோடைய நேம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி ஃபோல்டராக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஷோமி இது ஓப்பன் பண்ணிக்கிறேன், ரெட்மி இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே வந்து கொண்டுட்டு வரல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மாடல் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இதுலேயும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய மாடல் இருக்குது. பட் நம்ம இதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட்வேர் டூலில் ஏதாவது நமக்கு ஃபியூச்சர்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா என்ன ஏதுன்னு ஒவ்வொன்றா செக் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட்மி 8A ஒரு மாடலுக்கு இதை ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5-6 ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோல்டரோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தெரியுங்களா? பிட் மேப்பு நார்மலாக எப்பயும் போல் சேம் அதே கலரில் தான் இருக்குது. பட் இந்த இடத்துல ரெட் கலர் ஒரு டாட் வந்திருக்கு. டயோட் வேல்யூலாம் அதே மாதிரி தான். ஹார்ட்வேர் டூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த 2ல் மட்டும்தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. வேறு எதுலையுமே சேஞ்சஸ் கொண்டுட்டு வரலை. அப்படிங்கிறனால இந்த 2ல் மட்டும் டாட் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இது 2ல் மட்டும் பார்த்தீங்கன்னா பிட் மேப்பில் சேஞ்சஸ் இருக்குது. ரெண்டாவது ஹார்ட்வேர் சொல்யூஷன்லேயும் நமக்கு சேஞ்சஸ் இருக்குது. அதனால தான் இது 2ல் மட்டும் இந்த 2 டாட் கொடுத்து இதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் நார்மலாக எப்பயும் போல் சேம் அதே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பிட் மேப் ஓப்பன் பண்ணணும். பிட் மேப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிட் மேப்பில் மெயின் பிசிபின்னு இருக்குது, ரெண்டாவது சப் பிசிபி இருக்குது. ஸோ இப்போ மெயின் பிசிபி நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். மெயின் பிசிபி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் தான் பண்ணுவோம், அது லோடிங் ஆகும். இந்த இடத்துல லோடிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டபுள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டபுள் கிளிக்
பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சென்ட்ரல் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. லோடிங் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆகுது, டிலே ஆகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். இது குயிக்காக ஓப்பன் ஆகுதா இல்லை டிலே ஆகுதா? ஓகே, முன்னத்தை விட இப்போ கொஞ்சம் ஸ்பீடாகவே நமக்கு ஓப்பன் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிட் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிட் மேப்பிலோடைய இந்த கார்னர் லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிட் மேப்பில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இதே கலரில் இருக்காது, அது வேறு கலரில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் என்ன கலரில் இருக்குன்னு. இது மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதுக்கு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி செக் பண்ணலாம். ஜூம் பண்ணி செக் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் ஐசி இருக்கு இல்லையா, பவர் ஐசியில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கலர் வந்து நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பிட் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சாண்டல் கலர் ஒன்று, ரெண்டாவது கிரே கலர், ப்ளூ கலர், இந்த 3 கலர் மட்டும்தான் இதில் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு 4 கலர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 4 கலர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இல்லை, நமக்கு தெரிஞ்சு ஒரு 5 கலர் வரைக்கும் நமக்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இதை ஜூம் பண்ணலாம். ஜூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கிரே கலர் இருக்கு இல்லையா, இந்த கிரே கலர் பால்ஸ் இது வந்து கிரவுண்டு தான். கிரே கலரில் இருக்கிற இந்த பால்ஸ் வந்து கிரவுண்டு எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலரில் இருக்க பால்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்சி பின், நோ கனெக்ஷன், அதாவது டம்மியாக இருக்கும். இது நம்ம ஐசி ரிமூவ் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஸ்க்ராப்பர் ஏதாவது கனெக்ட் பண்ணும்போது இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வர்றது நம்ம ஐசி சிபியூ இதெல்லாம் நிறைய பால்ஸ் வந்து என்சி பின்னு நோ கனெக்ஷன் இது இருக்கும். நம்ம சிபியூ ரிமூவ் பண்ணும்போதே ஒரு நிறைய பால்ஸில் பிச்சுக்கிட்டு வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். மொபைல் ரெடி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதில் வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த என்சி பால்ஸ் தான் நமக்கு டேமேஜ் ஆகி வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் சாண்டல் கலர் லைன். இந்த சாண்டல் கலர் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கிங் லைனில் தான் இருந்தது ஃபஸ்ட்டு. ஓகேவா, இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் லைனு நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் லைனு நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெட் கலர்லேயே பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் இருக்குது, இன்னொன்று லைட் ரெட்டு இருக்குது. தெரியுங்களா, டார்க் ரெட்டு லைட் ரெட் இது ரெண்டுமே இருக்குங்க. இந்த டார்க் ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது எல்லாமே வந்து விபிஹெச் லைனில் வரக்கூடிய லைன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். நமக்கு இந்த லைனில் தான் மேக்ஸிமம் வந்து ஹாஃப் ஷாட்டு, ஃபுல் ஷாட்டு, இந்த மாதிரி லீக்கேஜ் ப்ராப்ளம் இதெல்லாம் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் இதெல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைனில் தான் நமக்கு வரும். ஹாஃப் ஷாட்டு, ஃபுல் ஷாட் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபுல் ஷாட் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா விபிஹெச் பவர் லைன், விபிஹெச் லைனில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஷாட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வரும். மொபைல் வந்து டெட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஐசி ஹீட் ஆகும், மொபைல் ஆன் ஆயிரும், பேட்டரி குயிக்காக ட்ரை ஆயிரும், இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். சப்போஸ் நமக்கு ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சு அப்படின்னாவே விபிஹெச் லைனில் வரக்கூடிய லைன் இதெல்லாமே வந்து டார்க் ரெட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ அடுத்து ரெட், ரொம்ப லைட் கலரில் ரெட்டாக இருக்கு இல்லையா, லைட் கலரில் ரெட்டாக இருக்குது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி லைன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஹாஃப் ஷாட்டு, லீக்கேஜ் ப்ராப்ளம் இதெல்லாம் இதுலேயும் வரும். ஹாஃப் ஷாட் வந்துச்சு அப்படின்னா எந்த லைனில் வரும், அப்போ இந்த லைனோட வோல்டேஜ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து இது எந்தெந்த லைனுக்கு இருக்குது, எந்த லைனில் செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஓகே, அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்ட்டு கிடையாது. இது வந்து கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மற்றபடி எல்லாம் சேம் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, பட் ஆனால் பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து வேறு லெவலில் ஒரு அப்டேட்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த கலரை வச்சு அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த கலரை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து மெயின் லைனு, இது வந்து பார்த்தீங்கன்னா விபிஹெச் லைனு, இது வந்து வீரேஜ் லைனு, L1, L2, L3, L6 இந்த மாதிரி வரக்கூடிய எல்டிஓ லைனு, அந்த மாதிரி ஈஸியாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த லைன் இந்த பால்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, இது ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதில் எத்தனை கலர் கொடுத்துருக்காங்க, 1 கிரே கலரு, 2 சாண்டல் கலரு, 3 ப்ளூ கலரு, 4வது பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு, 5வது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைட் கலர் ரெட்டில் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த 5 கலருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நமக்கு பிட் மேப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல எது ப்ளஸ் லைன் எது மைனஸ் லைனுங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இல்லையா. நமக்கு இப்போ ஒரு காயில் இருக்குது, இந்த காம்பனண்ட்டுக்கு கெப்பாசிட்டர் சம்திங் ஏதாவது ஒரு காம்பனண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குது அப்படின்னா வோல்டேஜ் எந்த டைரெக்ஷன் நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். ப்ளஸ் சைடு பண்ணணுமா இல்லை மைனஸ் சைடு பண்ணணும், ப்ளஸ் சைடு எந்த சைடு இருக்குது, மைனஸ் எந்த சைடு இருக்குன்னு தெரியாது. ஸோ இப்போ இந்த ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் சைடு. இப்போ ரெட் கலரில் எல்லா இடத்துலையும் ரெட் கலர் தான் இருக்குது, நான் இதில் எவ்வளோ வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது இல்லையா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலர் ரெட் தான் இருக்குது, லைட் ரெட் கலர் தான் இருக்குது. அப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லோ வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஷார்ட் சர்க்யூட்டை கிளியர் பண்ணிக்க முடியும்.
சப்போஸ் நான் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலர் ரெட்டு மாதிரி தெரியுது இல்லையா, இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த சைடில் இருக்கிறது கெப்பாசிட்டருக்கும் இந்த சைடில் இருக்க காம்பனண்ட்டுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல டார்க் கலர் ரெட் இருக்குது அப்படின்னு இதில் வோல்டேஜ் கொஞ்சம் நான் அதிகமாக இன்ஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா தான் எனக்கு ஷார்ட்டு கிளியர் ஆகும் அப்படிங்கிறது இது வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த கலரை வச்சு நம்ம புதுசாக வந்து பேசிக் லெவலுக்கு ஓகே, பட் அட்வான்ஸ் லெவலுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, அடுத்து வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னா இதில் கலரில் பார்த்தீங்க, இதில் பாருங்கள் 5வது பார்த்தீங்கன்னா இன்னொரு கலரும் கொண்டு வந்திருக்காங்க. 6வது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கலர் க்ரீன் கலர் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் கலர் லைன் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது க்ரீன் கலர் லைன் இது எல்லாமே வந்து நெட்வொர்க் செக்ஷனுக்கு நமக்கு யூஸ் ஆகும். க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா இதில் நெட்வொர்க் செக்ஷனில் வரக்கூடிய I2C லைன், அதாவது ப்ரோட்டோகால் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் RFFE கிளாக், RFFE டேட்டா, RFFE கிளாக், RFFE டேட்டாங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்வொர்க் செக்ஷனுக்கு வரக்கூடிய லைன் தனியாக இது மட்டும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இல்லையா. நம்ம வந்து ஸ்கிமேட்டிக்கில் போயிட்டு RFFE கிளாக் லைனில் ப்ராப்ளம் இருக்குது, டேட்டா லைனில் ப்ராப்ளம் இருக்குது, அது எந்த பால்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக WTRIC எடுத்து மாற்றிடுவாங்க, இல்லை 2G 3G PFO எடுத்து ரீபால் பண்ணி வைப்பாங்க, இல்லை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்பயும் வரலையா 4G PFO IC எடுத்து ரீபால் பண்ணி வச்சிருவாங்க. சப்போஸ் அதுக்கப்புறமா இது வந்து CPU வரக்கூடிய லைன் நமக்கு வருதா இல்லையா, GR செக் பண்ணுவோம், GR ஓகேவா இருக்குது, பட் சிக்னல் வருதா இல்லையான்னு தெரியாது. சிக்னல் வருது எந்த பால்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியல. அப்படிங்கிறப்போ நமக்கு இதை மட்டும் ஹைலைட் பண்ணி இதை மட்டும் நமக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். இதில் ஃபீச்சர்ஸ் வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுவோம். ஓகே, மற்றபடி இதில் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேறு எந்த ஃபீச்சர்ஸும் கொடுக்கலின்னு நினைக்கிறேன். பட் இந்த லைன் பார்த்தீங்க எந்த லைன் எங்கே கனெக்ட் ஆகுது, இப்போ பார்த்தீங்க கிளிக் பண்ண அப்படின்னு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பால்ஸாக கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகே, புரியுதுங்களா? அக்வா கிரீன், அதாவது டார்க் க்ரீன்லேருந்து பார்த்தீங்கன்னா இது பால்ஸ் கிளிக் பண்ணால் டார்க் க்ரீனாக இருக்குது. நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்வா க்ரீனாக மாறிடுது, கலர் சேஞ்சஸ் ஆகிடுது. அப்போ இந்த பேட் தான் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியாக தெரியணும் அப்படிங்கிறக்கோசம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னு இந்த லைன் எங்கே போகுது எந்த இது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் இந்த பால்ஸ் மட்டும்தான் செலக்ட் ஆகுது, இந்த பால்ஸோட லைன் எந்த ஐசியோட கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியல. அது தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு லைன் ஷோ லைன்னு போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஷோ லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆன் ஆஃப் பட்டன் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. இதை ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா லைன் வந்து இது நம்ம கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மேலே ஒரு லைன் போகுது, கீழே சைடில் வந்து ஒரு லைன் போகுது. இந்த லைன் எந்த ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுவோம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2G PFO ஐசியோட நமக்கு கனெக்ட் ஆகியிருக்கு. தெரியுதுங்களா? 2G PFO ஐசியோட நமக்கு இந்த லைன் கனெக்ட் ஆகியிருக்கு. இங்கே வருது, இங்கேருந்து அடுத்து இந்த ஐசி இந்த பால்ஸில் இதில் கனெக்ட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? இப்போ 2G PFO லைனில் இது கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ண அப்படின்னு இன்னொரு லைன் நமக்கு மேலே போகுது இல்லையா, அந்த லைன் எந்த ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுவோம். மேலே போகுது, அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4G PFO ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? இந்த 4G PFO ஐசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா CPU வந்து நமக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சிபியோட ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான நமக்கு டேட்டா லைனு கிளாக் லைன் இதோட நமக்கு வந்துடுது. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு APT ஐசி இருக்குது. இந்த APT ஐசியும் CPU தான் கண்ட்ரோல் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது. நெட்வொர்க் செக்ஷனில் ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா கிளாக் லைன் டேட்டா லைனில் நமக்கு சிக்னல் ப்ராப்பராக வரல அப்படின்னாலும் நமக்கு நெட்வொர்க் ஒர்க் ஆகாது, ஐசி ஆக்டிவேட் ஆகாது. மற்றபடி நம்ம செக் பண்ணும்போது நார்மலாக செக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இது ரெட் கலர் லைனு சாண்டில் கலர் லைன் இதை தான் நம்ம செக் பண்ணிட்டு இருப்போம். GR செக் பண்ணுவோம், ஓகே. வோல்டேஜ் செக் பண்ணுவோம், ஓகே. ஆனால் டவர் வரல. ஏன் வரல, எதனால் வரல, சாஃப்ட்வேர் ஃப்ளாஷ் பண்ணி பார்ப்போம், IMI நம்பர் பேஸ்மெண்ட் இது எல்லாமே ஓகே, ஆனால் டவர் வரல. அப்படிங்கிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் லைனை எக்ஸ்ட்ரா கொடுத்து நமக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறக்கோசம் தான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வேறு ஏதாவது ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு மேலே க்ரீன் கலர் ஷோ லைனுன்னு ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்வலைசர் செட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈக்வலைசர் லோகோ வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 10 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புதுசாக இதில் ஒரு 10 ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனேபிள் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. எனேபிள் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இது ஏதாவது ஒரு லைன் வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னு நமக்கு இங்கேருந்து லைன் ஷோ ஆகுது இல்லையா, லைன் ஷோ ஆகுது. எத்தனை பாலில் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு. எனேபிள் எஃபெக்ட் இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் என்ன எஃபெக்ட் என்ன எனேபிள் ஆகிருக்கு.
ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா எனேபிள் எஃபெக்ட் இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. 3 கலர் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குது. க்ரீனு, லைட் க்ரீனு, ரெட்டு, க்ரீனு, லைட் க்ரீன், ரெட்டு, இந்த மாதிரி 3 கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளிங்கிங் ஆகிட்டே இருக்குது. 3 கலரு நமக்கு பிளிங்கிங் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து திரும்ப நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். அன்டிக் பண்ணிவிட்டு அப்படின்னா இது ஒரே மாதிரி டிக் பண்ணது க்ரீன் கலர் மட்டும்தான் இருக்குது. திரும்ப வந்து இது டிக் பண்ணுவோம். டிக் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது எஃபெக்ட் வந்து கலர் வந்து பிளிங்கிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது ஒரு ஃபீச்சர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷோ பேட் இன்ஃபோ ஆல்ரெடி இருந்தது தான். இந்த பேட் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இது இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு ஃபீச்சர்ஸ் எதுவுமே நமக்கு இதில் கொடுக்கல. ஷோ பேட் இன்ஃபோ இதை அன்டிக் பண்ணோம் அப்படின்னா இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதாவது இது பார்த்தீங்கன்னா பேடில் வந்து இந்த பபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பால்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றா இதில் இந்த பால்ஸோட எந்த லைன் வருது, இதோட ஜிஆர் எவ்வளோ, இது வோல்டேஜ் எவ்வளோ, எத்தனை நம்பர் பால் அப்படிங்கிறது இது எல்லாமே தெரியும். ஸோ அது வந்து ஷோ பேட் இன்ஃபோ இது கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த ஃபியூச்சர்ஸ்லேயே அது இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது வந்து ஷோ பண்ணோம் அப்படின்னா இந்த பால்ஸோட எத்தனை நம்பர் பால்ஸ், இது எந்த செக்ஷன் வருது, S3 NCயா என்ன ஏது, இதோட ஜிஆர் வேல்யூ என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சிடும் இதில். ஓகேவா, இது ஒரு ஃபீச்சர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து அன்மார்க் பேடுன்னு வந்திருக்கு. இது எதுக்காக அப்படின்னா நமக்கு தேவையில்லாத ஃபஸ்ட்டு இந்த கலராக இருந்துச்சு இல்லையா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2 கலர் 3 கலர் தெரிஞ்சிச்சு இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அன்மார்க் பேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தா அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் லைன் மட்டும் எல்லாமே நார்மலாக தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண பிட் மேப்பு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இதில் இருக்குது. பட் இது டிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியல பிட் மேப், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இருக்கிறதுனால அட்வான்ஸ் லெவல் ஒர்க் பண்ணுறவங்க எப்பயும் போல் நார்மலாக இந்த பால்ஸ் இந்த பேடு இது பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. பட் பேசிக் லெவல் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வேறு லெவல் அப்டேட்டுன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா பேசிக் லெவல் இருக்கிறவங்களுக்கு எந்த பால்ஸ் என்ன ஒர்க்கு பண்ணுது, எங்கே போகுது, என்ன ஏது, இது இம்பார்ட்டன்ட் பால்ஸாக இல்லையா தெரியாது. அப்போ இது வந்து நீங்கள் வந்து இது அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா இது ரெட் கலர் லைன், ரெட் கலர் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே வோல்டேஜஸ் லைன். ஓகேங்களா, இதெல்லாமே வோல்டேஜ் லைன். விபிஹெச் லைனா இல்லை விரேக் லைனா அப்படிங்கிறது ஈஸியாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இதை வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஹைடு பேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் பேட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் பேட் இதை டிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு போர்டில் வந்து எந்த ஒரு பேடு, எந்த ஒரு பால்ஸ், எந்த ஒரு ட்ராக், எந்த ஒரு காம்பனண்ட் எதுவுமே நமக்கு ஷோ ஆகலை. இந்த அப்டேட் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கும் தெரியல. இந்த அப்டேட்டு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பிட் மேப்பு எல்லா ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே பாதி பேருக்கு ஒர்க் பண்ண ப்ராப்பராக தெரியாது. பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ண தெரியாது. பட் இந்த மாதிரி இது ஹைட் பேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இது வெறும் எம்டி இது மட்டும் வச்சுக்கிட்டு இதை வச்சு அவங்க எப்படி வேலை பழகுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, எங்கேருந்து என்ன ட்ரேஸ் பண்ணுவாங்க, எதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியாது. பேசிக் லெவலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஆப்ஷன்ஸ் எதுக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு இதில் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைடு லேபிள்னு கொடுத்துருக்காங்க. ஹைடு லேபிள் இதில் என்ன ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னு தெரியல. இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். நம்ம ஜூம் பண்ணி வச்சு செக் பண்ணுவோம். ஜூம் பண்ணி வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு தெரியும். இந்த ஹைடு லேபிளில் இதில் என்ன வருது, என்ன ஏது, எதுவுமே இதில் ஒர்க் ஆகலை. இந்த பேடு பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒர்க்கு ஆகலைன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்குது. இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே நமக்கு வரல. திரும்ப இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். வராமல் அதுக்காக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைடு லேபிள் அப்படிங்கிறது நம்மளோட கர்சர் எந்த இடத்துல மூவ் பண்ணுறோமோ அதோட பேடோட இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துடும். இப்போ கர்சர் இந்த இடத்துல நான் மூவ் பண்ணுறேன், இந்த பால்ஸ் கிட்ட வைக்கிறேன் அப்படின்னு இதோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே எனக்கு ஷோ ஆகலை. புரியுதுங்களா, திரும்பவும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஹைட் லெவலில் இதை அன்டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கர்சர் கொண்டு போய் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் வந்து இது ஷோ ஆகுது இல்லையா, TP1703 TP1703 அந்த மாதிரி வருது. இதில் வந்து பால்ஸ் எந்த இடத்துல இருக்குது, இதோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ, அவுட்புட் வோல்டேஜ் என்ன ஏது, இந்த பேடோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் ஷோ ஆகுது. சரிங்களா, ஸோ இது வேண்டாம் அப்படின்னு இதை ஹைட் லெவலில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்சர் கொண்டு வச்சா அப்படின்னு நமக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இது ஷோ ஆகுது. இல்லை அப்படின்னா அது ஷோ ஆகாது. புரியுங்க, இந்த இடத்துல வைக்கிறேன் எதுவுமே ஷோ ஆகலை. அதுக்கோசரம் இது கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது தான். இந்த ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி இருந்தது தான். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லே அவுட் வியூன்னு கொடுத்துருக்காங்க. லே அவுட் வியூ பார்த்தீங்கன்னா வாவ், இது சூப்பராக இருக்குது. லே அவுட் வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம். ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் ஹார்ட்வேர் டூலில் போய் பார்ப்போம். ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லே அவுட் இல்லை அப்படின்னு நினைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா லே அவுட் இதில் பிட் மேப்பில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பிட் மேப்பில் லே அவுட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. சேம் அதே தான், ஆல்ரெடி இருந்த பிட் மேப் அதே
அதே தான். பட் இதில் என்ன அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க கலர். பிளாக் அண்ட் ஒயிட்டில் லேஅவுட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் அதே பிட் மேப் தான். இதுக்கு முன்னாடி பிட் மேப் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே பிளாக் கலரில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பிளாக் கலர் இருக்கிறதுக்கு பதிலாக இது எல்லாமே ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபியூச்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போர்னியோ டீம். இதனால் அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் பேசிக் லெவலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஃபியூச்சர்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத் வியூன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் வியூவில் என்ன இருக்குன்னு தெரியல. இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். ஜூம் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஸ்மூத் வியூ இது கிளிக் பண்ணுவோம். ஸ்மூத் வியூவில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இந்த காம்பனண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஆன மாதிரி நமக்கு தெரியுது. கொஞ்சம் இந்த காம்பனண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மூத் வியூ இதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டல்லாக தெரியுது. இது கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஜூம் பண்ணி வச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தெரியும். இதில் போவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்மூத் வியூன்னு இருக்குது. இதை டிக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப டிக் பண்ணோம் அப்படின்னா பிரைட்னஸ் நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து ஸ்மூத் வியூன்னு சொல்லிட்டு இது ஒரு ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டாவது ஃபில் பார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை டிக் பண்ணிப்போம். இதை டிக் பண்ணோம் அப்படின்னாலும் சேம் எனக்கு காம்பனண்ட்டில் ஓகே. காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் தெரியுது. இப்போ இந்த காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பிளாக் கலர் தெரியுது இல்லையா? இது ஃபில் பார்ட் அப்படின்னு கொடுத்து அப்படின்னா எனக்கு இதை டிக் பண்ண அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள் தெரியும். ஓரளவுக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டார்க் பிளாக் கலரில் இருக்குது. இது லைட் பிளாக் கலரில் இருக்குது. காம்பனண்ட்டில் ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஓகேவா? ஓகே, அந்த இடத்துல லேஅவுட் பேஜில் வச்சு இதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபில் பேட் இதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே நமக்கு இதில் தெரியல லேஅவுட் பேஜில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? இதில் காம்பனண்ட்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப இதாகவும் தெரியல. இது வந்து ஒரு அப்டேட்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த கலரு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு இது இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டிராயிங் போட்டிருக்கு. இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஃபுல்லாக நமக்கு வந்து ஜூம் பண்ணி வச்சுருக்கோம். ஜூம் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா நமக்கு பேஜ் சைஸ் வந்து ஒரே இதாக வந்துடுது, ஷார்ட்டாக வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோ போர்டு ஷேப்னு கொடுத்துருக்காங்க. ஷோ போர்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோ போர்டு ஷேப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கிளிக் பண்ணால் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு போர்டு மாதிரியே எனக்கு வந்துருச்சு. லைவ் போர்டு எப்படி இருக்கும், அந்த போர்டில் எந்தெந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது போர்டு மாதிரியே எனக்கு பார்க்குறதுக்கு வியூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பிளாக் கலரில் பிட் மேப்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ பிட் மேப்புங்கிறது இந்த கலரில் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேலையே முடிஞ்சுதே. வேலையே முடிஞ்சது இல்லையா? பிட் மேப்புங்கிறது டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னு இந்த இடத்துல இது வேலையை முடிஞ்சு. இதுக்கு ஏன் போயிட்டு ஒவ்வொன்றும் புதுசாக வந்து அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. போர்டு மாதிரியே பார்க்குறதுக்கு வியூஸ் இருக்குது. சப்போஸ் இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 கலர் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் அப்படின்னா கிரே கலர் போர்டும் வந்துருச்சு. அடுத்து பிளாக் கலர் போர்டு ஆல்ரெடி நம்ம செக் பண்ணி பார்க்க பிளாக் போர்டுன்னு நம்ம செக் பண்ணி. அடுத்து ப்ளூ போர்டு சாம்சங்லாம் வரும் இல்லையா, ப்ளூ கலர் போர்டு. இதில் பார்க்குறப்ப லைவ் போர்டில் பார்க்குற மாதிரியே இருக்கும். பட் இதெல்லாம் இன்ஸ்டியூட்டில் வச்சு கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு பார்க்குறதுக்கு வியூஸ் நல்லா நீட்டாக தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். இது ரெட் கலர் எதுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, இவ்வளோ டார்க்காக. பட் இருந்தாலும் இதுவும் பார்க்குறதுக்கு ஓகே தான். பட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் போர்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கலரில் இருக்கிறனால இந்த போர்டு வச்சு நம்ம அழகாக நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு இல்லை வியூஸ் இதை கிளாஸ் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் மற்றபடி வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் சம்திங், மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இல்லை. மார்க் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் லைன் எதுக்காக அப்படின்னு நம்ம ஏதாவது பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம். இந்த மார்க் லைன் மட்டும் ஹைட் பண்ணி எந்தெந்த காம்பனண்ட்டோட எந்தெந்த ஐசியோட கனெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத அதை மட்டும் நமக்கு ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மார்க் லைன் வருது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த காம்பனண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அதை மட்டும் நமக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்குது. அவ்வளோதான். மற்றபடி இதில் எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு பெருசாக எதுவுமே தெரியல. அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வேறு லெவல் ஒரு அப்டேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே விஷயமும் தெரியும், ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு அப்டேட்டாக நான் வந்து இதை வந்து ஏற்றுக்க மாட்டேன். இது வந்து ஃபியூச்சர்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது
இது வந்து ஒரு சின்ன அப்டேட். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காம்பனண்ட்டும் கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஆல்ரெடி இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று. எந்த கலராக இருந்தாலும் அந்த நேமோட பேடோட ஷோ இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே, வேறு லெவல் அட்வான்ஸ் லெவலில் இது வந்து ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த பார்த்தோம் அப்படின்னா நம்ம டயோடு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. டயோடு வேல்யூவில் என்ன ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் எதுவுமே இதில் கொண்டு வரலாம். ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்குது. ஏன் எதனால் பார்த்தோன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல டாட் கொடுக்கல, இந்த இடத்துல டயோட் வேல்யூவில் ஆப்ஷன்ஸில் டாட் எதுவுமே கொண்டு கொடுக்கல, அதனால் அதில் எந்த ஃபியூச்சர்ஸும் வரல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதை க்ளோஸ் பண்ணி அதாவது ஹார்ட்வேர் டூலில் நமக்கு கொண்டு வந்துங்க. ஹார்ட்வேர் டூலில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி என்னென்ன இருந்துச்சோ அதே தான் இருக்குது. பேக் கேமரா, சார்ஜிங் கேமரா காம்பனண்ட், ஃப்ரண்ட் கேமரா, எல்சிடி எல்இடி லைட்டு, மைக்கு, ஸ்பீக்கர், நெட்வொர்க்கு, ஆன் ஆஃப் சுவிட்ச், இது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான். பட் இதில் ஏதாவது ஃபியூச்சர்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் இல்லையா. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டேட்டா வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஹார்ட்வேர் டூலில் ஏதாவது ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஓகே தான். பட் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லையா. ஹார்ட்வேர் டூலில் ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ சேம் அதே தான் இருக்குது. இதுலேயும் எந்த ஒரு ஃபீச்சர்ஸ் எதுவுமே வரல. ஓகே, வேறு ஏதாவது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சிம் கார்டு டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். சிம் கார்டு டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா பேஜ் முன்னத்தை விட பார்த்தீங்க அப்படின்னு கொஞ்சம் அப்டேட் பண்ணதில் பார்த்தீங்க இந்த வெர்ஷனில் பேஜ் டக்குன்னு நமக்கு ஓப்பன் ஆகுது. அது வேணால் நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா எரர் வந்து ஓப்பனே ஆகாது. இல்லை அப்படின்னா டோட்டலாக க்ளோஸே ஆயிரும், அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி இஷ்யூ இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பேஜ் கொஞ்சம் குயிக்காக வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது. இந்த விஷயத்தில் நான் சந்தோஷப்படுவேன் கண்டிப்பாக. இதில் வேறு ஏதாவது ஹார்ட்வேர் டூலில் வேறு ஏதாவது ஃபியூச்சர்ஸ் ஏதாவது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னா ஒன்றுமே கொண்டு வரல. சப்போஸ் இதில் எல்லாமே சேம் அதே இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வேறு எதுலையும் வந்து அப்டேட் வந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இருக்குது. ஸ்கீமேட்டிக் டயக்ராம் லேஅவுட்டும் இருக்குது, ஸ்கீமேட்டிக் இருக்குது. ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு 100% இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வரக்கூடியது. புரியுதுங்களா? இது வந்து கம்பெனியிலிருந்து வரக்கூடியது. அதனால் இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் அவங்க கொண்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இதில் வந்து எந்த சேஞ்சஸும் அவங்க கொண்டு வரவும் முடியாது, கொண்டு வரவும் மாட்டாங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த காம்பனண்ட் இருக்குது, என்ன நேமில் இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ், L1 L2 வீரேஜ் லைனு எந்த LDவா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து அவங்க கொடுக்க. இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் அவங்க பண்ண முடியாது. அடுத்து தெர்மிஸ்டர் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெர்மிஸ்டர்லையும் பார்த்திங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்ப்போம். தெர்மிஸ்டரில் ஏதாவது வோல்டேஜஸ் ஏதாவது செக் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணோம் இது எந்த செக்ஷனில் இருக்குது. PA தெர்மிஸ்டர் இதோட வேல்யூ எவ்வளோ 100 kΩ இருக்குது. அவ்வளோதான், இதே தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு இந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா MI80Aவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தெர்மிஸ்டர் தான் இருக்குது. அது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்கீமேட்டிக்கில் போய் செக் பண்ணோம் அப்படின்னு எத்தனை இடத்துல தெர்மிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? எத்தனை இடத்துல போர்டில் தெர்மிஸ்டர் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த மிஸ்டேக்கில் சரி பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. சப்போஸ் நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பட் இருந்தாலுமே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இல்லை அப்படின்னா ஸ்கீமேட்டிக் போர்னி ஸ்கீமேட்டிக் டைப் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் அந்த வீடியோட லிங்க் வந்துடும். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வோல்டேஜ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இன்புட் அவுட்புட் வோல்டேஜில் வேறு ஏதாவது இதில் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறதையும் அதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். பார்த்தா அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இல்லையா. ஓகே, இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு வோல்டேஜ் இது எதுவும் பெருசாக வந்து சேஞ்சஸ் கொண்டுட்டு வரலை. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது தான். ஆனால் ஃபியூச்சர்ஸில் இது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பிட்மேப்பில் மட்டும்தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிட்மேப்பில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அப்படிங்கிறப்போ பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டுட்டு வரல. இந்த குழந்தைங்க விளையாடுற மாதிரி பெயிண்டிங் வச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் போர்னியா டீம்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் பண்ணிவிட்டு உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக ஏதாவது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். இல்லை பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நான் எதிர்பார்க்குற ஒரு அப்டேட் அப்படின்னா எந்த மாதிரி அப்டேட் இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் இந்த இடத்துல பாருங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பேர் கொடுங்க. GNDன்னு கொடுத்துருக்காங்க. GNDனா என்ன?
எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? மேக்ஸிமம் ஃபீல்டு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஜிஎன்டி அப்படின்னா கிரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, எம்ஐடின்னு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி இன்னு எம்ஐடின்னு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி இன்னு எம்ஐடி அப்படின்னா என்ன தெரியாது. இந்த இடத்துல பாருங்கள் பூட் கேப்னு கொடுத்துருக்காங்க. பூட் கேப்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்துல பாருங்கள் இது VSW CHG0ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? இப்படி இந்த மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க. இந்த நேமுக்கெல்லாம் மீனிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட நான் ஏற்றுக்க, இது ஒரு அப்டேட் தான், இது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா, PGNDனா என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். PGND CHG அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி தெரியல அப்படின்னா இது என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த லைன் ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த லைன் ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், விபேட் பவர்னா என்ன ஆகும், விரேப்னா என்ன ஆகும், பூட் பவர்னா என்ன ஆகும், இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்க? இது ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஒரு அப்டேட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் நான் யோசிக்கிறது இதுதான், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது புதுசாக கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருக்கிறதே மறுபடியும் ரீபெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. புது அப்டேட்டு புதுசாக வந்திருக்கு, நாங்கள் வேறு ஃபியூச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆல்ரெடி இருந்ததுலேயே பெயிண்டிங் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம எங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ணுறதுக்கான இது மாதிரி நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் பேடாகவும் கொடுத்துருவேன். ஸ்கீமேட்டிக் டயக்ராமுடைய ஷார்ட்கட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் என்ன இருக்கும், இதோட நேம் என்ன, விபேட்னா என்ன, பேட்டரி வோல்டேஜ் பேட்டரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் நான் எழுதி கொடுக்குறேன். ஒரு பேஜ் 2 பேஜுக்கு இல்லை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேஜுக்கு இது எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி 11 பேஜுக்கு நான் எழுதி வச்சிருக்கிறேன். இங்கே நம்மக்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னாவே ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் எந்த நேமுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம், இதோட அர்த்தம் என்ன, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது இது எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சு. MIPIயில் என்ன, DSIன்னா என்ன, CSIன்னா என்ன, DSIன்னா என்ன, CSIன்னா என்ன அப்படிங்கிறது அதுக்கு ஃபுல் ஃபார்ம் எல்லாமே நம்ம இதில் எழுதி வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? டிபின்னு என்ன, டச் பேடு, டச் பாயிண்ட்டு, டெஸ்ட் பாயிண்ட்டு, இந்த மாதிரி நிறையா ஃபுல் ஃபார்ம் மீனிங் நிறைய இருக்குது. பட் எந்த இடத்துல இந்த டிபின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை வச்சு நம்ம இது டச் பேடுன்னு கெஸ் பண்ணிக்க முடியும். ரவுண்ட் போட்டு கோல்டு கலர் பேடில் இருந்துச்சு அப்படின்னா டிபின்னு டச் பாயிண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. VCore என்ன, VRAMனா என்ன, VREGனா என்ன, இதுக்குள்ள ஃபுல் ஃபார்ம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இன்ஸ்டியூட்டுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இந்த PDF ஃபைல் நான் ஃப்ரீயாகவே நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். சப்போஸ் இது இருந்துச்சு அப்படின்னு இதை ரீட் பண்ண தெரிஞ்சு பழகிட்டாங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்கீமேட்டிக் டயக்ராம் எனக்கு ரீட் பண்ண தெரியல, எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா இதெல்லாம் பேர் வச்சு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? SYS ஓகே அப்படின்னு போட்டிருக்கு. SYS ஓகே அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? AVDD PYPன்னு போட்டிருக்கு. BYPன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கலையா, AVDD BYPன்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்னன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்ச கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபியூச்சர்ஸ்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்டேட் கொடுக்காமையே இருந்திருக்கலாம். இந்த அப்டேட்டெல்லாம் நம்ம அதிகமாக நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணுறது தானே. இந்த பிட் மேப் ஹார்ட்வேர் டூலு இதெல்லாம் நார்மலாக எப்பயும் போல் யூஸ் பண்ணுறது தான். பிட் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் லெவல் இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்குது. ஆனால் கலர் மட்டும் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப்டேட்டாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஓகேங்களா? எல்லாமே கலர் மட்டும் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதிலாக இந்த பெயிண்டிங் பண்ண டைமுக்கு பதிலாக எனக்கு ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் ஒவ்வொரு நேமுக்கும் பதிலாக இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட வேறு லெவலில் இருக்கும். அது கிளிக் பண்ணோன்னே இதோட ஃபுல் ஃபார்ம் மீனிங் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அழகாக காட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட வேறு லெவலில் இருக்கும். ரேம்னா என்ன, SRMனா என்ன, SDRMனா என்ன, VREGனா என்ன, VRHSனா என்ன, இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 11 பேஜுக்கு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் 11 பேஜ் நான் இது எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ நம்மக்கிட்ட கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கீமேட்டிக் நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கீமேட்டிக் நாலேஜ் மட்டும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய 5G மொபைல் இதுக்கு முன்னாடி நம்ம 4G மொபைலுடைய பூட் சீக்வன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. 4G மொபைலில் DC பவர் சப்ளை ரீடிங் வச்சு செக் பண்ணுவோம். பார்க்குறப்ப நமக்கு அழகாக இந்த ரீடிங் வச்சு இதுதான் ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சிடும். பட் 5G மொபைலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆம்பியருக்கும் ஒவ்வொரு செக்ஷனில் ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அந்த மாதிரி 5G மொபைலுடைய ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 0.00 ஆம்பியருக்கு எந்த இடத்துல ஃபால்ட்டு எந்த இருக்குது, இதே பார்த்தீங்கன்னா 0.001 இந்த மாதிரி ஆம்பியர் ரீடிங் வந்துச்சுன்னா அது எந்த செக்ஷனில் பார்க்கணும், அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன ஏது அப்படிங்கிறது இதுலேயே நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் 2 பேஜ் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா 50 பேஜுக்கு நான் எழுதி வச்சுருக்கிறேன். 50 பேஜுக்கு இதோட டீட்டெயில்ஸ், டிசி ரீடிங்கோடைய டீட்டெயில்ஸ் இது எல்லாமே 5G மொபைலோடது. இது புரியுங்களா? லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய 5G மொபைலுக்கு உண்டான டிசி பவர் சப்ளை ரீடிங். இந்த ரீடிங் நீங்கள் வச்சு 5G மொபைலை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா இதுதான் ஃபால்ட், இந்த செக்ஷனில் பாருங்கன்னு எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நாலேஜ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்டில் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கால் பண்ணுங்கள். கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய பேட்ச் நெக்ஸ்ட் மார்ச் 5 ஸ்டார்ட் ஆகுது. 90% சீட் கம்ப்ளீட் ஆயிருச்சு, இன்னொரு 10% தான் இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி இப்போவே உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதம் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மந்த்து ஜூன் மாதத்துக்கு உண்டான பேட்ச் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது, 0.11 ஆம்பியர் தான் ரீடிங் எடுக்குது அப்படின்னா CPU ஒர்க்கிங் பட்டு இன்கப்டேட் பூட் அப்படின்னு வந்திருக்கு. ப்ராப்ளம் இதுதான், இந்த செக்ஷனில் பார்க்கணும், இதுதான் ப்ராப்ளம், இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறது எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கிறேன். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் 2 பேஜில் இந்த மாதிரி பாருங்கள் 50 பேஜ் 50 பேஜ் இருக்குது. அதாவது 0.00 ஆம்பியர்லேருந்து 0.00 ஆம்பியர்லேருந்து 2.50 ஆம்பியர் வரைக்கும் 250 மில்லி ஆம்பியர் வரைக்கும் 2.50 ஆம்பியர் வரைக்கும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எந்தெந்த செக்ஷனில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக ஒவ்வொரு ஆம்பியர் மாறும்போது உங்களுக்கு எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஆம்பியர் கம்மியாக வருது, ஒவ்வொரு ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இதுதான் செக்ஷன், இதுதான் ஃபால்ட், இந்த இடத்துல செக் பண்ணணும் அப்படிங்கிறது இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி PDF ஃபைல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த PDF ஃபைல் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.